அண்மை செய்தி. கோயில்களில் ஆரத்தி தட்டில் பக்தர்கள் போடும் காணிக்கையை இனி அர்ச்சகர்கள் எடுக்கக்கூடாது. தட்டில் விழும் காணிக்கை அர்ச்சகர்களுக்கு சொந்தம் இல்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. மதுரை பாலதண்டாயுத சுவாமி கோயில் அறங்காவலர் செயல் அலுவலர் சுற்றறிக்கையால் அர்ச்சகர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்கிட கேட்கலாம். பிரபு வணக்கம். இந்த சுற்றறிக்கை அர்ச்சகர்களுக்கு கூறுவது என்ன, விவரிங்க. வணக்கம். அதாவது மதுரை மாவட்டம் நேதாஜி ரோட்டில் உள்ள அருள்மிகு பால தண்டாயுத சுவாமி கோயில் என்பது உள்ளது. இந்த கோவிலில் தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பால தண்டாயுத சுவாமி திருக்கோயில் செயல் அலுவலர் அங்கேயர்கண்ணி சுற்றறிக்கை ஒன்றை அந்த கோவிலில் ஒட்டியுள்ளார். இதில் அந்த பக்தர்கள், அதாவது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகள், அதாவது உண்டியலில் செலுத்துவது சுவாமிக்கும் அர்ச்சகர் தட்டில் விழும் காணிக்கையை உண்டியலில் போடும் உத்தரவை பிறப்பித்துள்ளது. தற்போது பேசு பொருளாக இருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரம் அந்த கோவிலில் பணியாற்றி வரும் அர்ச்சகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதே என்று கூறலாம். இது குறித்து கோவில் அலுவலர் செயல் அலுவலர் அங்கேயர்கண்ணியிடம் கேட்டபோது, அர்ச்சகர் தட்டில் விழும் பணத்தை கோவில் உண்டியலில் செலுத்துவது இந்த கோவிலில் தொடர்ச்சியாக கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக கடைபிடிக்கப்பட்ட வந்த நடைமுறை என்பதும், தற்போது அந்த அர்ச்சகர்கள் சிலர் தட்டில் விழும் பணத்தை கோவிலில் முறையாக ஒப்படைக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்தே செயல் அலுவலர் அங்கேயர்கண்ணி இத்தகைய நோட்டீஸை அந்த கோவிலில் ஒட்ட உள்ளார் என்பது அவர் தரப்பில் விளக்கமாக சொல்லப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த கோவிலில் பணியாற்றும் 8, அதாவது மணியம், காவலர், அர்ச்சகர் உள்ளிட்ட 8 பணியாளர்களுக்கும் அரசு சார்பில் அனைத்து சலுகைகளும் இருப்பதாகவும், தொடர்ந்து இந்த கோவிலில் பணியாற்றக்கூடிய அர்ச்சகர்கள் தட்டில் விழும் காணிக்கை பணம் உண்டியலில் செலுத்துவதுதான் நடைமுறை. அந்த நடைமுறையை தான் தற்போது நோட்டீஸாக ஒட்டியுள்ளோம் என்று கூறுகிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரபு.